சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பைரவி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் ஆறுமுகம் வந்து யாருக்கும் தெரியாத மறைமுகமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட இப்போ வந்து போனாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. சார் அவங்க இன்னும் 2 மந்த்து 3 மந்த்து தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆறுமுகம். அப்படி அழ ஆரம்பிக்கிறாங்க. சார் அது என்னுடைய அம்மா தான்றாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாக சொல்கிறீங்க? அம்மா அவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்றாங்க. ஒரு டைம் வந்து அவங்க ஏதோ கிணத்துல விழுந்து அதுக்கப்புறம் கூட வந்த பொண்ணு தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நீ சொல்லலையான்ற மாதிரி சொல்கிறாங்க. பைரவி ஏன் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுடைய உயிரை எப்படியாச்சும் காப்பாற்ற முடியுமா அப்படின்றாங்க. சார் என்ன பண்ணி நம்ம காப்பாற்ற முடியாது, அவங்கள நம்ம காப்பாற்றணும்னா அவங்களுக்கான நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மந்த்து 3 மந்த்துன்றதை விட ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்து போக வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு வருஷம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலான்றாங்க. அப்படியே அவங்க மன ரீதியாக அவங்க சரியானாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்க லைஃப் லாங்கும் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆறுமுகத்துக்கு அதை எடுத்துக்கவே முடியல, இது கனவா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. கதறி அழுதுட்ருக்காங்க. என் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, பைரவி இது சொல்லாத மறைச்சிட்டாலே இல்லை, எனக்கு என் அம்மா வேணும், அவங்களோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் சொல்லிட்டு ஆறுமுகம் ஹாஸ்பிட்டலில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆறுமுகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் இருந்துட்டு சார் வர பேஷண்ட்டுங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது சார், நீங்கள் போங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும் சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.